ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கார் ஹோண்டா அமேஸ். அவங்க புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹோண்டா அமேஸோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி எலிவேட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. பழைய அமேஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு போல்டு அக்ரெசிவான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், எல்இடி ஃபாக் லேம்ப், அப்புறம் அலாய் வீல்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு, நல்லா வந்து குட்டி குட்டியாக ஸ்பைக்ஸாக இருக்க மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15 இன்ச் அலாய் வீல்ஸ். அதுக்கப்புறம் இந்த காரோடைய இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் பீச் கலரில் இருக்கும். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து 2 சைடு இருக்குது. சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். நிறைய காஸ்ட்லி காரில் கூட கொடுக்குறதில்ல. பிளாக் அண்ட் பீச் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்குது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு பாருங்கள், சைடு ஏர் பேக்ஸ், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ். அண்ட் இந்த டேஷ் பார்த்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபங்க்ஷனாக ஏர் பியூரிஃபை இருக்குது இந்த காரில். அப்புறம் ரியர்லி உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடும். அண்ட் 8 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து சிவிடி கியர் பாக்ஸில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குஷனாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்வீட்ஸு? நல்லா இருக்குது சீட்ஸ் உட்காரதுக்கு. நம்ம பார்க்கலாம் அப்படியே. இந்த காரில் ரிமோட் இன்ஜின் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் மொபைல்லே வந்து உங்களோட காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி கொஞ்சம் பட்டன், அப்புறம் வந்து டச் ஸ்க்ரீனோடு சேர்ந்து வரும். இப்போ அப்படியே வந்து பேக் சீட்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓவரால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாம். ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்களா, நல்லா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இப்போ சேஃப்டிக்கு போவோம். சேஃப்டியில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக் இருக்குது. ஏபிஎஸ், இபிடி, அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். உங்களுக்கு இபிடின்றது எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் மவுண்ட்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா சேஃப்டியாக வந்து பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் சைல்ட் சீட்ஸ் மவுண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் இருக்குது. லேன் வாட்ச் கேமரா இருக்குது லெஃப்ட்டில் மட்டும். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட்னு பார்க்குறப்ப அடாஸ் ஃபங்க்ஷன். அடாஸ் ஃபங்க்ஷனை வந்து கேமராவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த கேமரா வந்து உங்களோட விண்ட்ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நான் வந்து காட்டுறேன் வீடியோவில் அப்படியே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காரில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ஒன் ஆஃப் த கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ். 416 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. செக்மெண்ட்லேயே வந்து பெருசு. பழைய அமேஸில் வந்து பார்த்திங்கன்னா 420 இருந்தது. இதில் 416 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. கேமரா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வியூ இருக்குது. இந்த காரில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் கிடையாது, ரிம் தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ரியர் கேமரா சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் வியூஸில் இருக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸோட இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ப்ரீமியமாக இருக்குது. இந்த க்ரோம் ஃபினிஷ். இப்போ அப்படியே உள்ளே உட்காந்து ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அப்படியே பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் கேபின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன், அப்புறம் இந்த ஸ்டேரிங்லாம் வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குது. லெக் ரூம் வந்து நல்லா நிறைய இருக்குது இந்த வண்டியில். அப்புறம் இன்னொன்று, பழைய ஹோண்டாஸ் அமேஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆம்ரெஸ்ட் வந்து இப்போ ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்குது. உட்காந்துருக்க பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிக்ளைண்டாக இருக்குது. பேக் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியோட அப்படியே லுக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேம் அப்படியே ஒரு BMW 320D அந்த அப்படியே லிப் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அந்த பூட் மேலே அப்படியே அழகாக அந்த கர்வு. கீலெஸ் என்ட்ரி. நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட வந்து காரை வந்து லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம் ஆப் மூலயமா. ஹோண்டா கனெக்ட் அப்படின்ற ஆப் மூலயமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கார் லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, பூட் வந்து ஓப்பன் பண்ணுறது, ஏசி டெம்பரேச்சர் நீங்கள் காருக்கு உள்ளே ஏறதுக்கு முன்னாடி செட் பண்ணுறது. அது சிவிடி கியர் பாக்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஏசி டெம்பரேச்சர் அந்த மாதிரி செட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபென்சிங். உங்கள் வண்டி யாரும் வந்து வெளியே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு ஜியோ ஃபென்சிங் செட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நண்பா, இப்போ நம்ம புது அமேஸில் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸ்டியரிங் லெதர் ராப்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. வால்யூம் பட்டன், அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, வாய்ஸ் கமாண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாஸ் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறது. இது க்ரூஸ் கண்ட்ரோல். டச் ஸ்க்ரீன் 8 இன்ச்சு செமி டச் ஸ்க்ரீன். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இந்த டாகிள் ஸ்விட்சஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ரைவ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபேன் ஸ்பீட் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்.
12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. இங்கே 2 USB சார்ஜர் இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். 5 ஸ்பீட் கியர், மேனுவல் கியர் பாக்ஸ். ஏசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏசி நல்லா காற்று வருது. ஸ்பீடோமீட்டர் செமி டிஸ்பிளே மாதிரி, ஒன் சைடு வந்து நார்மல் ஸ்பீடோமீட்டர், இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் பாருங்கள். சீட் வந்து எப்படி இருக்குன்னா, குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. உட்கார்றப்ப இந்த காரில் எனக்கு பிடிச்சது இந்த சீட்டில் இந்த போல்ஸ்டர்ஸ் அழகாக உங்களை வந்து அப்படியே கிராப் பண்ணிக்கும். நீங்கள் நல்லா ஹை ஸ்பீட்லலாம் ட்ரைவ் பண்ணுறப்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கிடைக்கும். டிரைவர் சீட் சூப்பராக இருக்குது. நான் உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த பீச் கலர் இருக்கிறதுனால வண்டி நல்லா ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப அழுக்காகாமல் இருந்து தப்பிச்சிடலாம். இங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்குது. 4ல் 1 வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் மிரர், லாக் அன்லாக், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். எப்பயுமே நம்ம சேனலில் போடுவோம். லிங்க் நான் கொடுக்குறேன், அப்போ போய் பார்த்துக்கோங்க. வண்டியோட கீ நல்லா ப்ரீமியமாக இருக்குது. லாக் அன்லாக், அப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறது. இப்போது இந்த வண்டியோடைய ஹாட்டான இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். 1.2 லிட்டர் இன்ஜின், 1200 சிசி, 4 சிலிண்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 4 சிலிண்டர். ஸோ 4 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், ஒரு சூப்பர் ரிலையபிளான ஒரு ஸ்மூத்தான இன்ஜின். இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய பவர் 90 ஹார்ஸ் பவர், 90 ஹார்ஸ் பவரும் 110 Nm ஆஃப் டார்க், 110 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்ப மேனுவலில் 18.65, ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஏஎம்டி கிடையாது, சிவிடி கொடுத்துருக்காங்க. 19.46 km/லிட்டர். வண்டி வந்து பில்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ கிராஷ் ரேட்டிங் இன்னும் வர்றப்ப பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டிங் வாங்குதுன்றதை பார்க்கணும். ஒரு நல்ல நம்பர்ஸாக தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பழைய ஹோண்டா அமேஸோட டோரையும் வந்து திறந்து பார்த்தேன், இதையும் திறந்து பார்த்தேன். நல்லா கொஞ்சம் வெயிட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிராஷ் ரேட்டிங் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 டோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீமியம்னஸ் பாருங்களேன், இந்த க்ரோம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியமாக நல்லா ரிச்சாக இருக்க மாதிரி இருக்குது. டச் அண்ட் ஃபீல். நண்பா, இப்போ இந்த வண்டியோட மேஜர் அப்கிரேட் அடாஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த வண்டியில் அடாஸ் வந்து கேமராவை யூஸ் பண்ணி உங்களுக்கு சென்ஸ் ஆகி ஒர்க். இப்போ அந்த வண்டியோட மேஜர் அப்கிரேட் அடாஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் ஒரு ஸ்பீடை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் 80, அந்த 80ல் நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப ஃப்ரண்ட் ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா உங்களுக்கு பிரேக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகி வண்டி ஸ்லோ ஆகி மறுபடியும் அந்த வண்டி நவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 80ல் போய் அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுதான் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு பிரேக் ஆக்சிலரேட்டர் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும் அடாஸில். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி போயிட்டே இருக்குது, நம்ம பிரேக் அப்ளை ஆகலனாலும் ஃப்ரண்ட்டில் போய் இடிக்க போகிற மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் இந்த அடாஸ் ஃபங்க்ஷனில். இதுக்கு பேர் கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அடுத்து ஹைவேக்குள்ளே அந்த லேன்குள்ளேயே போகிற மாதிரி 2 லேன்குள்ளே லேன் கீப்பிங் அசிஸ்ட் இருக்குது. அண்ட் ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம். ஸ்டேரிங் வந்து லேனை விட்டு விலகி போச்சுன்னா உள்ளே வந்து கொண்டு வரும். ஸ்டேரிங் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு விஷுவல் அலர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்பிளேயில். இப்போ நீங்கள் பார்த்த அந்த கேமரா மூலிமா தான் அடாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் ஆட்டோ ஹை பீம் இருக்குது, நைட்டில் கவலையே இல்லை. ஹை பீம் லோ பீம் எல்லாமே வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, எதிர்த்தாப்பில் வரவங்க ஹை பீமில் கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, இப்போ பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். பின்னாடி சீட் வந்து நல்லா ரிக்ளைண்டாக இருக்குது. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட், அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸடாக இருந்தாலும் நல்லா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சு கொடுத்துருக்குறதுனால தலை வைக்கிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்பாஞ்சியாக இருக்குது, அதனால் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு வரலாம். நான் வந்து 5.8 ஃபீட். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடிக்கிற மாதிரி இருக்குது. 6 ஃபீட் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். உட்காந்துட்டு இருக்க பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிக்ளைண்டாக, தை சப்போர்ட் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் லாங் ட்ரைவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தை சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பாருங்கள், லெக் ரூம் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. ஸோ
ஸோ நீங்கள் ஒரு 6 ஃபீட்டாக இருந்தீங்கன்னா நல்லா முன்னாடி தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா தலை வந்து இடிக்காது. சென்டரில் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு ஹெட்ரெஸ்ட். ஸோ பேக் சீட் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 7.99 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸில் நீங்கள் டிபிஎம்எஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அப்புறம் வென்டிலேட்டட் சீட் கவர் வித் மசாஜ் ஃபங்க்ஷனோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் முதற்கொண்டு நீங்கள் அக்சசரிஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அக்சசரிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வெளியே வாங்கி போட்டாலும் அது கம்பெனிலே கிடைக்கிறப்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் இந்த காரில் எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் எந்த விதத்துலையும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. மேஜர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்து பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஒரு சூப்பர் சைலண்ட்டான ஒரு குவைட்டான கேபின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வந்து கிளாஸ் ரீடிங், பூட் ஸ்பேஸ், நல்லா லக்கேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வகையில் எனக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இன்ஜினுக்கு கொடுக்குறவங்க கண்டிப்பாக வந்து ஹோண்டா அமேஸ் நீங்கள் வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் மத்தியில் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோண்டா அமேஸ் கார் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது ட்ரைவ் அண்ட் ஃபீல் அப்படின்றத நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான காரோட சந்திப்போம். உங்களுக்கு இந்த ஹோண்டா அமேஸ் காரை எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்ல மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பை நண்பா, டேக் கேர்.